கல்வியாளர்களுடைய கருத்தை முதல்ல வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பேசலாம். திரு நெடுஞ்செழியன், எப்படி பார்க்குறீங்க இந்த நீட்டுக்கான சோதனைகள் அல்லது அதுக்கான சட்டத்திட்டங்கள் எதுவான வச்சுக்க, அது இந்தியா முழுக்க ஒன்றாகத்தானே இருக்குது. அது தமிழ்நாட்டில் அப்படி ஒன்று இருக்குன்னு பார்க்கணுமா இல்லை இது எப்படி? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து இந்த பாலிசி மேக்கரோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து அவங்க டாக்டர் மேடம் சொன்னாங்க. பட் என்ன பிரச்சனை அவங்க சொல்ல மறந்துட்டாங்கன்னா, நீட் ரிப்போர்ட்டிங் வந்து சில பேருக்கு வந்து 11 மணி கொடுக்குறாங்க. அப்போ அவங்க வந்து பயாலஜி படித்தாங்களா இல்லை பயாலஜியை பற்றி ஒரு புரிதல் உள்ளவங்க தான் இந்த மாதிரி டைமிங் கொடுக்குறாங்களாங்கிறத ஃபஸ்ட் பார்க்கணும். இது வந்து என்டிஏ வந்து கொடுக்குது. ஒரு கிராமத்தில் இருக்கிற பையன் அவன் தேர்வு நேரம் சிலருக்கு ரிப்போர்ட்டிங் 11 o'clock, சிலருக்கு ரிப்போர்ட்டிங் 11:30. அப்போ அந்த 11க்கு போகிற பையன் வந்து ரொம்ப பாவம். ஏன்னா அவன் கிராமத்துலேருந்து கிளம்பி ஏதோ ஒரு சென்டர் அவுட்லேருந்து அவன் வந்து ஒரு 11, 12, 1 அவன் வீட்டிலேருந்து 10 மணிக்கு சாப்பிட்டுருந்தான்னா அவன் வந்து அந்த 2 மணிக்கு பேப்பரை வாங்கி 1 மணி நேரம் தான் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன். இது ஏன் இந்த கெடுபிடி? எந்த தேர்வுக்கும் இந்த கெடுபிடிகள் கிடையாது. இப்போ இதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் எழுதக்கூடிய வர்ற மாணவரை வந்து நீங்கள் வந்து வாகா பார்டர் டெரரிஸ்ட் மாதிரி செக் பண்ணுறீங்க. ஆனால் யூபிலையும் பீகார்லையும் காப்பி அடிக்க விட்டுறீங்க. இது வந்து டாக்டர் ஆனந்த் ராய் வியாபம் கேஸ் அனத் பண்ணவர் வந்து அவர் எப்படி அழகாக வந்து அவரோட எல்லா ஸ்டேட்டஸ்லையும் போட்டிருந்தார்.